ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எலைட் எடிட்டோரியல் கைடு. எலைட் எடிட்டோரியல் கைடினுடைய நோக்கமானது பாடங்களில் உள்ள கடினமான வார்த்தைகளை கலைந்து எளிய நடையில் பொருள் மாறாமல் சாதாரண வாசிப்பின் மூலமாகவே புரியும்படி செய்வதுதான். இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். பொதுவாக ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது அந்த நாட்டின் வருமானத்தால் அளவிடப்படும். இருப்பினும் நாம் அதை உள்நாட்டு உற்பத்தி என கூறுறதும் ரொம்பவே சரியானது தான். உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிக்கும். ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் மட்டுமே குறிப்பிடப்படுவதில்லை. அது அந்த நாட்டு மக்களினுடைய உயர்ந்த வாழ்க்கை தரம் அல்லது மக்களின் நலவாழ்வை பொறுத்தும் அமைந்திருக்கிறது. இங்கு வாழ்க்கை தரம் என்பது 3 உள்ளடக்கங்களை பெற்றிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இதில் மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். மனிதவள மேம்பாடு குறியீடு என்பது மஹப் உல் ஹக், இவர் ஒரு பாகிஸ்தானி. இவரால் 1990 உருவாக்கப்பட்டது. ஒருவருடைய மனித வள மேம்பாடு என்பது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அதாவது அவருடைய ஆயுள், அவர் கற்றவரா, அவருடைய வாழ்க்கை தரநிலை எப்படி இருக்குது, இதெல்லாம் சார்ந்து ஜிடிபியின் மடக்கை செயல்பாடு கணக்கிடப்பட்டு அவருடைய வாங்கும் சக்திக்கு ஏற்றவாறு சரி செய்யப்படும். வாழ்க்கை தர குறியீடு. வாழ்க்கை தர குறியீடு என்பது மோரிஸ் டி மோரிஸ் அப்படின்றவரால் கண்டுவறியப்பட்டது. இது ஆயுள் காலம், குழந்தை இறப்பு வீதம், கல்வி அறிவு ஆகியவற்றை சார்ந்திருக்கிறது. பொதுவா இந்த உள்நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படின்றத நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது பூட்டான் நாட்டின் 4வது மன்னர் சிங்கே வாங்கோ என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றையும் சார்ந்திருக்கிறது. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அடிப்படையில் நாடுகளை நம்ம பிரிக்க முடியும். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது ஒரு நாடு தன்னுடைய வளத்தினை முழுமையாக பயன்படுத்துச்சு அப்படின்னா அந்த நாடு வளர்ந்த பொருளாதார நாடாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான். இதற்கு அப்படியே எதிர்மாறாக ஒரு நாடு தன்னுடைய நாட்டின் வளத்தை முழுமையாக பயன்படுத்தவில்லை எனில் அது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதற்கு எடுத்துக்காட்டாக ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேசியா இவற்றை நம்ம குறிப்பிடலாம். வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளை நாம் முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய மற்றும் 3ஆம் உலக நாடுகள் என்றும் அழைக்கலாம். இதுல இந்த 3ஆம் உலக நாடுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்தியா எந்த மாதிரியான நாடு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உலக பொருளாதார வரிசையில இந்தியா 7ஆம் இடத்தில் இருக்கிறது. தொழில்மயமாதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் நம்ம உற்று பார்த்தோம்னா 7% பொருளாதார வளர்ச்சியை இந்தியா பெற்றிருக்கிறது. இந்த 7% வளர்ச்சி அப்படின்றது நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நீடித்ததாகவும் நிலையானதாகவும் எதிர்காலத்துல அதிக அளவில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை கொண்டிருப்பதாகவும் இருப்பதை காட்டுது. ஒரு முன்னேறிய நாடு எந்த விதமான இயல்புகளை கொண்டிருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த நாடானது உயர்ந்த நாட்டு வருமானம், உயர்ந்த தனிநபர் வருமானம், உயர்ந்த வாழ்க்கை தரம், முழுமையான வேலை வாய்ப்பு, தொழில்துறையின் ஆதிக்கம், உயர் தொழில்நுட்பம், தொழில் செறிவு, அதிக நுகர்ச்சி நிலை, அதிக நகர்மயமாதல், சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம் மற்றும் மிக குறைந்த வறுமை நிலை, அரசியல் நிலைத்தன்மை கண்டிப்பாக இருக்கணும் மற்றும் நல்லாட்சி உடையதாக அது இருக்கணும். இந்திய பொருளாதாரத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு கலப்பு பொருளாதார நாடு, நம்ம அனைவரும் தெரிஞ்சதுதான். ஸோ கலப்பு பொருளாதாரம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து செயல்படுவதன் பேர் தான் கலப்பு பொருளாதாரம். முக்கிய பங்கு வகிக்கும் வேளாண்மை. இந்தியாவில் 60% மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த வேலைகள்ல தான் ஈடுபடுறாங்க. இந்தியா தனது உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மை துறையின் மூலம் 17% உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிப்பு செய்கிறது. இதோடு மட்டுமல்லாமல் பசுமை புரட்சி, தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு இவற்றின் மூலமாக வேளாண்மையில் இந்தியா தன்னிறைவு அடைஞ்சிருக்குது. ஸோ தன்னிறைவு மட்டும் அல்லாமல் உபரி உற்பத்தியும் செய்யும் அளவிற்கும் இந்தியா வளர்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வளர்ந்து வரும் சந்தை. இந்தியா முன்னேறி கொண்டிருக்கும் ஒரு நாடாக இருப்பதனால இந்தியா வெளிநாடுகளுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்புகள். ஸோ அதனால என்ன அப்படின்னா எஃப்டிஐ மற்றும் எஃப்எஃப்ஐ மூலமாக இந்தியாவில் வெளிநாட்டிலிருந்து நிறைய முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யறாங்க.
வளர்ந்து வரும் பொருளாதாரம். இந்தியா உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவில் 7வது இடத்தையும் வாங்கும் சக்தியில் 3வது இடத்தையும் பெற்றிருக்கிறது. ஸோ உள்நாட்டு உற்பத்தியில் 7ஆம் இடமும் வாங்கும் சக்தியில் 3ஆம் இடமும் பெற்றிருக்கிறது. ஸோ இதன் காரணமாகவே இந்தியாவானது G20 நாடுகள்ல இடம்பெற்றிருக்குது. ஸோ G20 நாடுகள் அப்படின்றத நம்ம என்னென்ன டக்குன்னு வரிசையா பார்த்துடலாம். ஸோ அமெரிக்கா, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, இங்கிலாந்து, யூரோப்பிய யூனியன், பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேசியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா மற்றும் துருக்கி. வேகமாக வளரும் பொருளாதாரம். 2016 to 17 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா 7.1% பெற்றதன் மூலமாக உலகின் வேகமாக வளரக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்கிறது. ஸோ பாத்தீங்கன்னா உலக அளவில் இந்தியா வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வேகமாக வளரும் பணிகள் துறை. பணிகள் துறையில் இந்தியாவானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கிறது. ஸோ பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி அப்படின்ற அடிப்படையில் நம் நாடு வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நிலைத்தன்மையை பெற்றிருக்கிறது. ஸோ இதன் மூலமாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தும் இருக்கிறது. இதன் மூலமாக மக்கள் பொருட்களை வாங்கும் நிகழ்வு அதிகரித்திருக்கிறது. ஸோ இப்போ பொருளாதாரம் கூடனா மக்களுடைய வாங்கும் நுகர்வும் அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. நகர பகுதிகளின் விரிவான வளர்ச்சி. சுதந்திரத்திற்கு பின்னாடி இந்தியால அதிகமான நகர்ப்புற வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா போக்குவரத்து, தகவல் தொடர்பு, கல்வி மற்றும் சுகாதார பகுதிகள்ல அதிகமான ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு நகரமயமாதல் அதிகப்படுத்தி இருக்கிறது. நிலையான பேரளவு பொருளாதாரம். இந்தியா உலக அளவில் ஒரு நிலைத்த பொருளாதார தன்மையை கொண்டுள்ளது. இதுல இந்த நிலைத்த பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ நடப்பாண்டு பொருளாதார அறிக்கையில் இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. சோ இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்டா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 2014 இருந்து 2015 வரை இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 8% அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பட் நமக்கு கிடைச்சது வந்துட்டு 7.6%. இதுவும் ஒரு நல்ல முன்னேறிய ஒரு சதவீதமாகத்தான் இருக்கிறது. இது இந்தியா ஒரு நிலையான பொருளாதார வளர்ச்சி கொண்டிருப்பதை நிரூபிக்கிறது. மக்கள் தொகை பகுப்பு அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவானது அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. இளைஞர்களின் திறமை மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சியின் காரணமாக இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் உச்சத்தை எட்டியிருக்கிறது. இந்திய நாட்டின் இளைஞர்களின் எண்ணிக்கையானது கிட்டத்தட்ட உலக அரங்கில் 18 நாடுகளுடைய மக்கள் தொகைக்கு சமமாக இருக்கிறது. ஸோ இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு பலனாகவும் இருக்கிறது. அட் சேம் டைம்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் பலவீனங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிகமான மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியாவானது சீனாவிற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தில் இருக்கிறது. கூடிய விரைவிலேயே நம்ம முதலிடத்திற்கும் தற்போதே வந்திருப்போம் அப்படின்றது ஒரு புது அப்டேட். நம் நாட்டின் மக்கள் தொகையானது எதிர்காலத்தில் சீனாவின் மக்கள் தொகையோட அதிகரிக்கும். ஸோ தற்போதே நம்ம சீனாவினுடைய மக்கள் தொகையை தாண்டி வந்துட்டோம் அப்படின்றது ஒரு கரண்ட் அஃபேர். நம் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற விதத்தில் இருக்கிறது அப்படின்றத நம்ம இங்க பார்க்க முடியுது. ஒவ்வொரு ஆண்டும் நம் நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கையானது ஆஸ்திரேலியா நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கையே மொத்த ஒரு ஆஸ்திரேலியா நாட்டிற்கு சமம். ஸோ இந்த மக்கள் தொகை அதிகரிப்பானது வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தை மிக அதிக அளவில் பாதிக்கிறத நம்ம உணர முடியுது. ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. இந்தியாவில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலை அதிக அளவில் காணப்படுகிறது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 10% முதலாளிகளின் பணம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமா இருக்குது. இதன் காரணமாக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு கிரியேட் ஆகிறது. சுருக்கமா சொல்ல போனா பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் இருக்கிறாங்க. அத்தியாவசிய பண்டங்களின் விலை. இந்தியா வாங்கும் சக்தியில் உலக அளவில் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. இது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். பட் அதே சேம் டைம்ல அத்தியாவசியமான பண்டங்களுடைய விலையானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்குது. இந்த விலையேற்றத்தின் காரணமாக இந்தியாவின் வாங்கும் சக்தி சம்டைம்ஸ் குறையுது அப்படின்றது நமக்கு ஒரு பலவீனம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உள்நாட்டு கட்டமைப்பு பலவீனம். கடந்த ஒரு 20 வருடங்களாக இந்தியா உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் படிப்படியான முன்னேற்றத்தை கொண்டு வந்திருந்தாலும் மின்னோட்டம், போக்குவரத்து, பாதுகாப்பு பெட்டகம் போன்ற அடிப்படை கட்டமைப்புகள்ல பின்தங்கிதான் இன்னும் காணப்படுகிறது. வேலைவாய்ப்பு உருவாக்க திறனற்ற நிலை. நம் நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. எனவே இளைஞர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல அப்படின்றது இந்தியாவிற்கு ஒரு பொருளாதார பின்னடைவு தான். பழமையான தொழில்நுட்பம். நம் நாட்டில் 60% மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம்.
ஸோ இவர்கள் பயன்படுத்தக்கூடிய முறையானது பழைய தொழில்நுட்ப முறையாகவே இருக்கு மற்றும் வழக்கொழிந்த முறையாகவும் இருக்கிறது. ஸோ இது ஒரு இந்தியாவிற்கு பின்னடைவாக காணப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் ஒரு கூற்று இருக்குது, இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும். இந்த கூற்றை கூறியவர் சுந்தர் பிச்சை. இவர் கூகுளினுடைய சிஓவாக இருக்கிறார். இதே மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எலைட் ஸ்டடி சர்க்கிளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.